1958 சர்வே 13 செய்யப்பட்ட திருத்தம் தான் வக்போர்டுக்கு அவ்வளவு பெரிய உரிமையை தருகிறது. வக்போர்டுனுடைய சொத்து ஜீரோ வேல்யூவேஷன் என்று எங்க இருந்து வந்துச்சு? வானத்துல இருந்தா இல்ல வேற நாட்டுல போய் கொள்ளையடிச்சு கொண்டாந்து சேர்த்தாங்களா? அம்பானியினுடைய வீடு உட்பட மாநில வக்பு வாரியங்கள் இருக்கிறது. 12 நபர்களை மத்திய அரசு நியமனம் செய்யும். அவர்கள் முஸ்லீமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி முஸ்லீமாகவே நாமிக்க வாசிக்க போட்டாக்க யாரா இருப்பாங்க? வேலூர் இப்ராஹிம் மாதிரி நக்கி பிழைக்கிறவனா, மாநிலத்தினுடைய கவர்னரை போல நக்கி பிழைக்கிறவனா இருப்பான். 1923 ஆங்கிலேயர்களுடைய காலத்துல முசல்மான் வக்பு கவுன்சில் என்று உருவாக்கப்பட்ட சட்டம் 1954 அதுவும் சுதந்திர இந்தியாவில் திருத்தப்பட்ட சட்டமாக அங்கீகரிக்கப்படுகிறது. சுதந்திர இந்தியாவில் அது அங்கீகரிக்கப்படுகிறது. 1958 சர்வே பண்ணி அகில இந்திய அளவில் எல்லை நிர்ணயிக்கப்பட்டதற்கு பிறகு அகில இந்திய அளவில் எங்கெல்லாம் வக்பு சொத்துக்கள் இருக்கிறது என்று சொல்லி பட்டா சிட்டா உட்பட சர்வே நம்பர் போட்டு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ஏத்துறாங்க. 1958 1995 ஒரு திருத்தம் செய்யறாங்க. 2013 ஒரு திருத்தம் செய்யறாங்க. 2013 செய்யப்பட்ட திருத்தம் தான் வக்போர்டுக்கு அவ்வளவு பெரிய உரிமையை தருகிறது. என்னவென்று சொன்னால், யாரெல்லாம் இத்தனை வருடங்கள் வக்போர்டுனுடைய சொத்துக்களில வணிக வளாகங்களில இடமாக வீடு கட்டி குடிசை கட்டி அல்லது வேறு ஏதேனும் ஆக்கிரமிப்பாக அவர்கள் இருந்து கொண்டு மிக சொற்பமான வாடகை கொடுத்து கொண்டு அல்லது வாடகையுமே கொடுக்காமல் ஆக்கிரமிப்பாக இருக்கக்கூடியவர்கள் ஒருபோதும் அந்த சொத்தை அவர்கள் உரிமை கோர முடியாது. ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் இந்த சொத்து நான் 50 வருஷமா இருக்கிறேன், இந்திய சட்டப்படி என்னதுங்க 12 வருஷம் ஒரு சொத்துல அவர் குடியிருந்துட்டாருன்னு சொன்னா அது அவருடைய சொத்து, அப்படித்தானே? இவர் என்ன செய்யறாரு, நான் 50 வருஷமா வக்போர்டு சொத்துல இருக்கிறாங்க, எனக்கு இந்த சொத்து எனக்கு பத்திரம் பண்ணி தாங்க அப்படின்னு சொன்னா ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பண்ண முடியாது. ஏன்னா வக்போர்டுனுடைய சொத்து ஜீரோ வேல்யூவேஷன் என்று ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கும். ஜீரோ வேல்யூவேஷன்ல இருக்கிறத பத்திரம் பண்ண முடியாது. இந்த மாதிரியான ஒரு சட்ட திருத்தத்தை 2013 நம்மளுக்கு செய்து தந்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில யாரெல்லாம் இதற்கு முன்னால் அதை ஆக்கிரமித்து வைத்திருந்தார்களோ அந்த சொத்துக்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இந்த சொத்து வக்பு வாரியத்தினுடைய சொத்துக்கு வட்டத்துக்குள்ள வருகிறது. அப்போ 8 லட்சம் ஏக்கர் இருந்த சொத்தினுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 10-12 லட்சத்தினுடைய ஏக்கர் மதிப்பாக கூடுகிறது. அதை தான் அவங்க பாராளுமன்றத்துல சொல்றாங்க. 8 லட்சம் இருந்தது 12 லட்சம் ஆயிடுச்சு, 8 லட்சம் இருந்தது 12 லட்சம் ஆயிடுச்சு. எங்க இருந்து வந்துச்சு? வானத்துல இருந்தா குதிச்சிச்சு இல்ல வேற நாட்டுல போய் கொள்ளையடிச்சு கொண்டாந்து சேர்த்தாங்களா? இருக்கக்கூடிய இடத்த தானே. யாரெல்லாம் ஆக்கிரமிப்பு செய்திருந்தார்களோ அவர்களுடைய இடம் அல்ல, அவர்கள் இருந்து கொள்ளலாம். ஆனால் அந்த சொத்து வக்பு வாரியத்தினுடைய சொத்து என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய அம்பானியினுடைய வீடு உட்பட அந்த சொத்து வக்பு வாரிய சொத்து என்று 2013 சட்ட திருத்த உரிமை வழங்குறாங்க. அதுதான் இவர்களுக்கு பெரிய எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்திய அளவில் தமிழ்நாடு வக்பு வாரியத்தை போல 30 மாநில வக்பு வாரியங்கள் இருக்கிறது. இதை மானிட்டர் பண்றதுக்காக சென்ட்ரல் வக்பு கவுன்சில் என்று சொல்லக்கூடிய ஒரு கவுன்சில் இருக்கும். இதுல இந்திய வக்பு கவுன்சில்ல மொத்தம் 13 நபர்கள். அதுல 5 நபர்களை கவுன்சில் தேர்வு செய்து கொள்ளலாம், 6 நபர்களை மத்திய அரசு நியமனம் செய்யும். இந்த 6 நபர்களும் முஸ்லிம்களாக இருக்கணும். இந்த கவுன்சில் தேர்வு செய்யக்கூடிய 5 நபர்கள் யாராக இருப்பாங்க? அவங்க ஆட்டோமேட்டிக்கா முஸ்லீமாக தான் இருப்பாங்க. ஆனா மத்திய அரசு நியமனம் செய்யக்கூடிய 6 நபர்களும் யாராக இருக்க வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது என்றால் முஸ்லீமாகத்தான் இருக்கணும்னு சட்டம் சொல்லுது. இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட உரிமை. அதே போல மாநில வக்பு வாரியத்தில் இருக்கக்கூடிய 12 நபர்கள், அதுல 5 நபர்களை அந்த வாரியம் நியமனம் செய்து கொள்ளும், மீதி 7 நபர்களை மாநில அரசு நியமனம் செய்யும். இந்த 7 நபர்களும் முஸ்லிம்களாக இருப்பாங்க. முஸ்லிம் எம்பி, முஸ்லிம் எம்எல்ஏ, முஸ்லிம் கட்சியினுடைய தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள், சட்ட வல்லுநர்கள், வக்கீலுக்கு படிச்சவங்க, இப்படியுமாக இருப்பாங்க. அதை இப்ப எப்படி திருத்தி இருக்கிறாங்க என்று சொன்னால், வக்பு கவுன்சில்ல 22 பேர் இருப்பாங்க. அதுல 12 நபர்களை மத்திய அரசு நியமனம் செய்யும். அவர்கள் முஸ்லீமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. முஸ்லிம் எம்பி, முஸ்லிம் எம்எல்ஏ, முஸ்லிம் தலைவர், முஸ்லிம் வக்கீல் இப்படின்னு இருக்கு இல்லையா? அதுல அந்த முஸ்லிம்ங்கிற வார்த்தை எடுத்துட்டாங்க, யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்போ ஒரு கவுன்சில் கூடுது அப்படின்னா மெஜாரிட்டி யாராக இருப்பாங்க? முஸ்லிம் அல்லாதவராக இருப்பாங்க. அப்படி முஸ்லீமாகவே நாமிக்க வாசிக்க போட்டாக்க யாரா இருப்பாங்க? வேலூர் இப்ராஹிம் மாதிரி நக்கி பிழைக்கிறவனா இருப்பான்.
கேரள மாநிலத்தினுடைய கவர்னரை போல நக்கி பிழைக்கிறவனா இருப்பான். அவன் சொந்த முடிவு செய்வானா? சமூகத்தை பார்ப்பானா? பார்க்க மாட்டான். அதற்காக இறைவன் என்ன சொல்றான்னு சொன்னா, 9வது அத்தியாயம் 17வது வசனத்துல இறைவன் சொல்றான், மா கானல் இல்லை முஸ்ரிகீன ஐயா முரு மசாஜிதல்லாஹி சாஹிதீன அலா அன்ஃபுஸிஹிம் ஃபில் குஃப்ர் அவுலாயிக ஹாபிதத் ஆமாலஹும் வமின் நாரிஹிம் ஹாலிதூன். இணை வைப்பவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் மஸ்ஜிதுகளை பராமரிக்கும் உரிமை இல்லை. யார் சொல்றதுங்க? இறைவன் சொல்றான். இறைவன் ஏன் சொல்றான்? தன்னுடைய சொத்துக்கு அவன் தான் அதிகாரம் உடையவன். என் தொழிலுக்கு யாரு மேனேஜர்? நான் தான் நியமனம் பண்ணணும். யாரு பியூன்னு நான் தான் நியமனம் பண்ணணும். யாரு வாட்ச்மேன்? நான் தான் நியமனம் பண்ணணும். இன்னொருத்த நியமனம் பண்ணக்கூடாது. அதை இறைவன் சொல்லி காட்டுகிறான். இணை வைப்பவர்கள் அல்லாவின் மஸ்ஜிதுகளை பராமரிக்கும் உரிமை இல்லை. அவர்கள் தம்மை தாமே நாங்கள் நிராகரிப்பவர்கள் தான் என்று அறிவித்துக் கொண்டு சாட்சியம் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவனை போய் கேட்டு அவன் சொல்லுவான், ஆமா நான் இந்து தான், நான் அப்படிதான் செய்வேன் அப்படின்னு சொல்றான். சாட்சியம் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய எல்லா செயல்களும் பாழாகிவிட்டது. 1-2 நல்லது செஞ்சிருப்பான், மனிதாபிமான அடிப்படையில் ஏதாவது செயல்பாடுகள் செஞ்சிருப்பான், அன்னை தெரசா மாதிரி. ஆனால் அது எல்லாத்தையும் நான் பாழாக்கி விட்டேன், ஒன்னுக்கும் பிரயோஜனம் இல்லை. அவர்கள் நிரந்தர இடம் நரகில் தான் இருக்கிறது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். 18வது வசனத்துல இன்னமா யாமுரு மசாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி. இறைவன் முதல் வசனத்துல யார் இருக்கக்கூடாதுன்னு சொல்றான். அடுத்த வசனத்துல யார் இருக்கணுங்கிறத சொல்றான். வ அகாம ஸலாத்த வாத ஸகாத்த வலம் யஸ இல்லல்லாஹ் வ யஹஸ உலாயிக அய்யகூன மினல் முஹ்ததீன். அல்லாவின் மஸ்ஜிதுகளை பராமரிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டு, இறுதி நாளின் மீது நம்பிக்கை கொண்டு, தொழுகையை கடைபிடித்து, ஜக்காத்தையும் முறையாக கொடுத்து, அல்லாவை நேசம் கொண்டு அஞ்சியவர்களாக இருக்கிறார்களே, அவர்கள்தான் நிர்வாகம் செய்வதற்கு தகுதியானவர்கள் என்று இறைவன் சொல்றான். யார் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா யார் இருக்கணுங்கிறதை சொல்றான். சரி, முண்டி அடிச்சுக்கிட்டு நானும் முஸ்லிம்களுக்காக நானும், இந்துக்கள்லையும் நல்லவர்கள் இருப்பாங்க இல்லையா, இந்துக்கள்லையும் நல்லவர்கள் இருப்பாங்க, நானும் நல்லதுதாங்க நினைப்போம், நானும் இருக்கிறேங்க என்று சொல்லலாம்ல. அவர்களுக்கு இறைவன் பதில் சொல்றான் அடுத்த வசனத்துல, கமன் ஆமன பில்லாஹி வ யௌமல் ஆகிரி வஜாஹத ஃபீ சபீலில்லாஹ் லா யஸ்தஊன இன்தல்லாஹ் வல்லாஹு லா யஹ்தி கௌமத் தாலிமீன். அல்லாவின் மீதும் இறுதி நாளின் மீது நம்பிக்கை கொண்டு அல்லாவின் பாதையில் தியாகம் செய்தார்களே, அவர்களும் நீங்களும் சமமா? ஒருபோதும் சமமாகவே மாட்டீர்கள். எனக்கு முன்னால அவர்களும் நீங்களும் சமமாகவே மாட்டீர்கள் என்று இறைவன் இறுதியா இறுக்கி பிடிச்சு ஒரு ஆணி அடிக்கிறான். நீங்கள் சமமென நினைத்துக் கொண்டு இருக்காதீர்கள், இரு பிரிவினரும் சமமே ஆக மாட்டார்கள், அநியாயம் செய்வோருக்கு இறைவன் காப்பாற்றவே மாட்டான் என்று இறைவன் வசனத்துல இறைவன் குறிப்பிடுகிறான். இப்படிப்பட்ட சொத்துக்களை கபலீகரம் செய்வதற்கு இவர்கள் சட்டத்தை இயற்றி இருக்கிறார்கள். இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய கபலீகரமான திருத்தங்கள் என்னவென்று உங்களுக்கு பல மீடியாக்கள்ல, சோசியல் மீடியாக்கள்ல உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கும். வல்ல இறைவன் நன்மக்களில் நம்மையும் சேர்த்து அருள் புரிவானாக, மன்னிப்பை வழங்குவானாக, சொர்க்கத்தை வழங்குவானாக.